மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 23 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பத்மா வந்துட்டு அடுக்கடுக்கா ஜானகி மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு பத்மா, தயவு செஞ்சு வார்த்தையை கொட்டாத, அதுக்கப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ உங்களுக்கு எப்போவுமே உங்கள் தங்கச்சி பொண்ணு தான் முக்கியம். அதனால தான் யாருக்கும் தெரியாமல் சுலபமாக இந்த நகையை எடுத்து கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் அண்ணன் பாவம், உங்களால் அவர் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவருக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தானே. என்னால் அவருக்கு ஒரு அவப்பெயர் வருது அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ சிவா அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட பத்மா பேசிக்கிட்டு இருக்கிறத காதில் வாங்குறாரு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, பாத்தியா சிவா, நாசுக்கா நகையெல்லாம் எடுத்து தங்கச்சி பொண்ணுக்கு கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னு அப்போவே எனக்கு தெரியும். ஆனால் இவங்க இந்த மாதிரி நகையை திருடி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இல்லைன்னா நானாவது கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன். இப்போ இவங்க பண்ண வேலை ஏன் அண்ணனுக்கு தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து நிற்கே அப்படின்னு பத்மா சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி நேரா சிவாவை பார்த்து, பாத்தியா, இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சிவா. மாயாவோட அப்பாவுக்கு 50 லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டது உண்மைதான். நான் அவர்கிட்ட பேசினேன் தான், இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப பாசமாக இருந்தார் மாயா மேலே, அதனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. ஆனால் இப்போதைக்கு சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால அவர் பணம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. அதை பற்றி தான் நான் மாயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மாயா கிட்ட இந்த நகையை அடகு வச்சு கொடுக்கறதாலாம் எதுவுமே நான் பேசவே இல்லை. நீங்கள் எங்கள் மேலே சந்தேகப்பட்டா நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா சொல்கிறாங்க, அதையெல்லாம் நீங்கள் 2 பேருமே உஷாராக தான் பண்ணியிருப்பீங்க. எப்படி வெளியில் மாற்ற மாதிரியா இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நேராக அவங்க அத்தையை பார்த்து, அத்தை, நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போடாதீங்க. ஜானகி பெரியம்மா பேசுகிறத பாரு சிவா, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் பேசுகிறத. நான் எப்படி உன் அண்ணனுக்கு அவமானப்படுற மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன்? நான் அந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்னு. அப்போ சிவா அமைதியாகவே இருக்காரு. இதை பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சியாகி, என்ன சிவா, உன் அக்கா பேச பேச அமைதியாக இருக்க அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, அண்ணி, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. ஜானகி அழுதுகிட்டே, என்ன சிவா, நீ என் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்ல, சிவா சொல்கிறாரு, அண்ணனை ஜெயிலுக்குள்ளே பார்க்குறதுக்கு மனசு தாங்க முடியல. அண்ணன் ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு தெரியுமா. நான் இப்போ அவசரமாக எதுக்கு வந்தேன்னா, வக்கீலை ரெடி பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஆனால் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணி, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்போ பத்மா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அண்ணி, இத்தனை நாள் நம்பிக்கையோடு இருந்தார் உங்கள் குழந்தை. ஆனால் பார்த்தீங்களா, இப்போ உங்கள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு, ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. கடைசியில் உங்கள் தங்கச்சி பொண்ணு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஜானகிக்கு. வேற என்ன பேசுறதுன்னே புரியல. ஏன்னா கடைசியில் சிவாவையும் இப்படி வந்துட்டு நம்மளை சந்தேகப்பட்டுட்டாரே அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு உண்மையாகவே நகையை திருட பார்வதி நினைக்கிறாங்க, அப்பாடா, இவளுங்க சண்டையை போட்டுக்கிட்டு நம்ம பண்ண தப்பா மறந்துட்டாங்க அப்படின்ட்டு பார்வதி ரொம்ப ஹாப்பியாகுறாங்க. எப்படியா இருந்தாலும் நான் நகை திருடின விஷயம் கண்டிப்பாக யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது அப்படின்ட்டு அந்த பார்வதி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சிவா நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி, அண்ணனை நீங்கள் அந்த நிலைமையில பார்த்துருக்கணும், உங்களால் தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு அந்த நகை எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு. ஜானகி தலையில் அடிச்சுக்கிறாங்க, ஐயோ, அந்த நகை எங்கே போணுச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ பாட்டி நேராக ஜானகி கிட்ட, இங்கே பாரு ஜானகி, ஒன்றை தவிர அந்த நகை கிட்ட யார் போக போகிறா, நீ தான் அந்த நகையை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜானகி அதிர்ச்சியாகி, யாரும் என்னை நம்ப மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துலேருந்து மாடிக்கு போய் அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஜானகி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த நகையை யார் எடுத்திருப்பா, எப்படி அந்த நகையை மீட்டு கொண்டு வர்றது, எங்கே இருக்குன்னே தெரியாமல் நான் எப்படி அந்த நகையை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்ட்டு ஜானகிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதே நேரம் பார்த்து நம்ம பார்வதியை காமிக்கிறாங்க. பார்வதி நேராக அந்த மகாலிங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா பார்வதி, என்னாச்சு அப்படின்னு கேட்க,
அப்ப பார்வதி சொல்றாங்க, இந்த வீட்ல ரொம்ப பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்னைய சந்தேகப்படல, ஜானகி பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் கேக்குறாரு, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, 50 லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டுச்சான் மாயாவோட அப்பாவுக்கு. இத பத்மா அண்ணி காதுல வாங்கியிருக்காங்க. அதை அப்படியே திருச்சி அவங்க தான் இந்த நகையை எடுத்திருப்பாங்க அப்படின்னு பத்மா அண்ணி நேரா ஜானகி மேல பழி போட்டாங்க. நல்ல வேளை எல்லாருமே சேர்ந்து ஜானகி அண்ணியை தான் சந்தேகப்படுறாங்க, என்னைய சந்தேகப்படலை அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் சொல்றாரு, இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தானே. அந்த ஜானகி அந்த வீட்டை விட்டு போகணும், எல்லாரும் அந்த ஜானகி அவமானப்படுத்தணும் அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அது கூடிய சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பேசாத, யாருக்காவது சந்தேகம் வரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பார்வதியும் சரி சரி நீங்க ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்ல, பார்வதியும் ஃபோனை வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போறாங்க. வீட்டில் இருக்கிறவரு ஒரே ஒரு ஃபோன் தான், அதன் மூலமாக தான் நம்ம பார்வதி பேசுகிறாங்க. நம்ம மாயா இதை கவனிச்சிட்டாங்க. யாருக்கிட்ட இந்த நேரத்தில் பார்வதி சித்தி ஃபோன் அடித்து பேசுகிறாங்க, எனக்கு என்னமோ இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நைட்டு போல் இவங்க யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசுகிறாங்க பிரச்சனை முடிஞ்சதோட. அப்போ இவங்க தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு நேராக ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்து அதே நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அப்படியே காதில் வச்சுருக்காங்க மாயா. அப்போ டக்குன்னு மகாலிங்கம், என்னம்மா பார்வதி இப்போதான் அடிச்ச, திரும்பி அடிச்சுட்டேன், என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ மாயாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ மகாலிங்கம் நினைக்கிறாரு, என்ன இது, இந்த பொம்பளை திரும்பி ஃபோன் அடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்வதி நேராக அவங்க ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மாயா பார்வதி மேலே முழுசாக சந்தேகப்பட்டுட்டாங்க. வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்கும் பொழுது இவங்களால மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது. அப்போ இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மாயா நேராக மாடிக்கு போகிறாங்க. மாடியில் ஜானகி அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை, ஆனால் இந்த குடும்பமே சேர்ந்து என்னை சந்தேகப்படுதே அப்படின்னு நம்ம ஜானகிக்கு ஒரே கவலையாக இருக்குது. அப்போ நம்ம மாயா நேராக ஜானகியை கூப்பிடுறாங்க, பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக மாயாவை பார்த்து, பாத்தியா மாயா, வீட்டில் உள்ள எல்லாரும் எப்படி மாயா என்ன சந்தேகப்படுறாங்க, நான் எப்படி மாயா வீட்டில் உள்ள நகையை எடுப்பேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது பெரியம்மா, நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தவங்க நீங்கள் அவமானப்படணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஒன்று அந்த புவனேஸ்வரி பண்ணியிருக்கணும், இல்லை அந்த மகாலிங்கம் பண்ணியிருக்கணும். அவங்க 2 பேருமே நம்ம வீட்டுக்குள்ளே வரல. அப்புறம் யாரோ ஒருத்தவங்க தான் இந்த வீட்டில் உள்ளவங்க அந்த மகாலிங்கத்துக்கோ இல்லை புவனேஸ்வரிக்கோ உதவி பண்ணியிருக்கணும். யார் பெரியம்மா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, எப்படி மாயா வீட்டில் உள்ளவங்க எப்படி மாயா நகை எடுப்பாங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, வீட்டில் உள்ளவங்க தான் சொத்து பிரிக்கணும்னு சொன்னது ஞாபகம் இருக்கா பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் வீட்டில் உள்ளவங்க அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறியா மாயா அப்படின்னு கேட்க, அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை பெரியம்மா, ஒருவேளை அப்படி இருந்தா, ஏன்னா சொத்து பிரிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நமக்கே தெரியாமல் சொத்து பிரிக்கிற நடந்துச்சுல்ல, அந்த மகாலிங்கம் தான் அதிகமாக அந்த பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணது. இப்போ கூட அவர் டக்குன்னு நம்ம வீட்டுக்கு கால் பண்ணாரு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, அப்போ பார்வதி தான் அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்கிறியா மாயா அப்படின்னு. மாயா கேட்குறாங்க, இங்கே பாருங்க பெரியம்மா, நைட்டு யாராவது வீட்டுக்குள்ளே வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நைட்டு நான் தூங்கும் பொழுது நான் பார்வதியை பார்த்தேன். பார்வதி வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக சாமி ரூமில் நின்றுக்கிட்டு இருந்தா. அப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு தடவை பார்த்தேன் சாமி ரூமுக்குள்ளே அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா நேராக ஜானகிட்ட, பெரியம்மா நான் தப்பாக சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க, ஒருவேளை பார்வதி சித்தி தான் இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ, பார்வதி தான் அப்படி பண்ணியிருப்பாளோ அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா எதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, நீ எப்படி மாயா அவன் மேலே சந்தேகப்படுற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நைட்டு நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். அப்போ பார்வதி சித்தி வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ளார அப்படியே பதுங்கி பதுங்கி வந்தாங்க. எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு, எதுக்கு இந்த நேரத்தில் பதுங்கி வராங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கையில் நகை எடுத்ததை நான் பார்க்கல, ஆனால் வீட்டுக்குள்ளே பதுங்கி வந்தாங்க, ஒருவேளை அவங்களா இருக்கலாமோ அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி செம்ம கோவப்படுறாங்க. இனிமே யாருக்கும் வந்துட்டு அமைதியே கிடையாது, இனிமே சும்மா விட மாட்டேன், நான் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக போகிறது அப்படின்னு ஜானகி சரியான கோவத்தில் மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஒரு மேலே பார்வதி அந்த மாதிரி பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கோவமாக பார்வதி பார்வதின்னு கூப்பிட்டுக்கிட்டு வராங்க.
அப்ப பார்வதி ரூம்ல உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா ஜானகி அண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, நான் கூட தான் பார்வதி எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நகையை வாங்கி அவங்க தங்கச்சி பொண்ணுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப அந்த நகையை திருப்பி கொண்டாந்து கொடுக்க சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எப்படி அண்ணனை வெளியில கொண்டு வர்றது அப்படின்ட்டு சிவா வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்துட்டு அவங்க அந்த நகையை கொண்டாந்து கொடுத்து தான் ஆகணும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா சொல்றாரு, ஜானகி அண்ணிக்கிட்ட கேட்டா நகையை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க, அப்புறம் எப்படி அந்த நகையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, வேற என்ன பண்றது, இனிமே உங்க அண்ணன் ஜெயில இருந்து வரமாட்டாரு, ஒரு திருட்டு கேஸ்க்கு ஒரு 3 மாசம் உள்ளார கடந்துட்டு தான் வரணும், வேற வழி இல்லை அப்படின்னு சிவா சொல்றாரு. நான் வந்துட்டு ஒரு வக்கீலை வச்சு கூட பேசி பார்த்தேன், ஆனா அந்த போலீஸ் வந்துட்டு நகையை கொண்டாந்து கொடுத்தாதான் திருப்பி விடுவேன்னு சொல்லிட்டாங்க, இனிமே என்ன பண்றது, எனக்கு என்னமோ இது எல்லாருமே சேர்ந்து அண்ணனுக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணி தான், அவங்க தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே சைலண்டா இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, அண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்வதி அப்படின்னு. அதே நேரத்துல ஜானகி இங்கேருந்து வராங்க. ஜானகியை பார்த்ததோட பார்வதி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இப்ப அக்கா இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப ஜானகி நேரா பார்வதியை பார்த்துட்டு பார்வதி அப்படின்னு சொல்ல, பார்வதி நேரா ஜானகியை பார்த்து, என்ன நகையை கண்டுபிடிச்சிட்டீங்களா, எங்க இருக்குன்னு சொல்றதுக்காக வந்திருக்கீங்க அப்ப அதானே அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பார்வதியை பார்த்துட்டு, இங்க பாரு, உண்மையை சொல்லு, அந்த நகையை நீ தானே எடுத்த அப்படின்னு. பார்வதி கேக்குறாங்க, என்ன நகையை நான் எடுத்தனா, நகையை நான் எடுக்கணும், இங்க பாருங்க, உங்க தங்கச்சி பொண்ணுக்கு கொண்டு போய் அடகு வச்சு அந்த நகையை வித்து காசு கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன ஏன் மேல பழி போடுறீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கு செம்ம கோவம் வந்துட்டு ஓங்கி செவிலே ஒண்ணு விடுறாங்க. அப்ப நம்ம பார்வதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடியே என்ன அடிக்கிறத அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாரு பார்வதி, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சிவா, இந்த நகையை எடுத்தது வேற யாரும் இல்ல, உன்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு சிவா. சிவா நேரா பார்வதியை பார்த்துட்டு, பார்வதி, அண்ணி சொல்றது உண்மையா, என்னன்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, என்னங்க நகையை நான் எடுக்கல அப்படின்ட்டு திரு திருன்னு முழிக்க. அப்ப செம காண்டாகுறாங்க ஜானகி, இதுக்கு மேல இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு செவ்வுள்ளே ஒண்ணு விடுறாங்க. அப்ப பார்வதி அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிவா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சிவா கேக்குறாரு, ஏ பார்வதி, ஏதாவது நீ மட்டும் மிஸ்டேக் பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப பார்வதி வந்துட்டு அழுகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, சொல்லு பார்வதி, யார் அந்த நகையை எடுத்ததுன்னு இப்பயே சொல்லு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, இந்த வீட்டோட சொத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ப சிவா கேக்குறாரு, என்ன பார்வதி சொல்ற அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, என்னங்க இது மாதிரி ஜானகி அக்கா தான் வந்துட்டு அந்த நகையை எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அவங்க நகையை எடுத்துட்டு போவாங்க அப்படின்ட்டு அங்க போனதோட அவங்க அவமானப்படுவாங்க எல்லாருமே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த பொறுப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா மாமா வந்துட்டு அந்த நகையை எடுத்துட்டு போவாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா செம்ம டென்ஷன் ஆகி ஜானகி அடிக்கிறாரு, நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்வதி அப்படின்னு. அப்ப பார்வதி அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப சிவா கேக்குறாரு, மரியாதையா சொல்லுடி, அந்த நகையை நீ யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்த அப்படின்னு. அப்ப பார்வதி அழுதுகிட்டே அந்த நகையை மாமா கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் கடுப்பாகி, அந்த குடும்பத்தையா நீ நம்பிட்டு இருக்க, அந்த குடும்பம் நம்மளுக்கு என்னென்ன துரோகம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையா பார்வதி அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா பார்வதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு நேரா பத்மா முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அப்ப பார்வதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பத்மா கேக்குறாங்க, ஏன் பார்வதி என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பார்வதியை மறைச்சிக்கிட்டு, ஏ பார்வதி, நீ இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க. அப்ப பத்மா பார்வதி அடிச்சு, பொய் சொல்ல சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏய் பத்மா, வாய முடு, பார்வதி இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப பார்வதி அழுதுகிட்டே, அக்கா அந்த நகை எடுத்தது நான் தான், ஜானகி அண்ணிய அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நகை எடுத்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா. அப்ப ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, இப்ப புரியுதா, அந்த நகையை நான் எடுக்கல, உன் கூடயே இருக்கிற அந்த பார்வதி தான் எடுத்தா அப்படின்னு. அப்ப பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இப்பயாவது புரியுதா, எங்க அப்பாவுக்காக நான் இங்க நகையை திருடி அப்பா கிட்ட பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது, எங்க அப்பா
கண்டிப்பாக அவரோட சுச்சுவேஷனை சமாளிப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போட்டது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம ஜானகி நேராக பத்மாவை பார்த்து, இங்கே பாரு பத்மா, நீ பேசின பேச்சுக்கு மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு. அப்போ பத்மா நேராக மாயாவை பார்த்து, மாயா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பெரியம்மா இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகங்களை பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சமாவது நீங்கள் யாராவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? நீங்கள் பாட்டுக்கும் பெரியம்மா மேலே திருட்டு பத்திரத்தை கட்டிட்டீங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு நடந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது ஓ மேலே சந்தேகமாக இருந்துச்சு, அதான் பேசிட்டோம் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி தான் வந்துட்டு இப்படி பழி சொல்லணும்னு தோணுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா செமையாக திட்டுறாங்க. இதை கேட்டதோட பத்மா வந்துட்டு, இங்கே பாரு பார்வதி, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்கிறாங்க, அக்கா எத்தனை நாள் தான் வந்துட்டு அவங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்துட்டு இந்த அதிகாரத்தை வாங்கிக்கலான்னு அப்படின்னு நினச்சி தான் நான் இதை பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது தான். ஆனால் நான் இப்படி பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வருந்த. அப்போ சிவா நேராக பார்வதி கிட்ட வந்துட்டு, ஏய் மரியாதையே சொல்லு, இப்போ அந்த நகையை யாரை வச்சிருக்கா அப்படின்னு. பார்வதி சொல்கிறாங்க, அந்த நகை இப்போ மாமா கிட்ட தான் இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்ல. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நானும் வரேன் அப்படின்னு. பார்வதி சொல்கிறாங்க, நான் மாமாவுக்கு கால் பண்ணி கொண்டாந்து கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நேராக மகாலிங்கத்துக்கும் கால் பண்ணேன். அப்போ மகாலிங்கம் ஃபோன் அட்டன் பண்ணி, என்னாச்சு பார்வதி, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, பார்வதி சொல்கிறாங்க, மாமா ஜானகி அண்ணி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒழிய முடியாது, அந்த நகையை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருங்க, பிரச்சனை பெருசாகிட்ட அப்படின்னு சொல்ல. மகாலிங்கம் கேட்குறாரு, எந்த நகையம்மா பற்றி பேசுகிற, நீ என்கிட்ட எந்த நகையும் கொண்டாந்து கொடுக்கலையே, ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதை கேட்டதோட பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவா கேட்குறாரு, ஏ பார்வதி நகையை கேளு அப்படின்னு சொல்ல. பார்வதி சொல்கிறாங்க, அந்த நகைக்கும் அவருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா பார்வதி ஓங்கி அரைஞ்சி, இப்பயாவது புரியுதா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னங்க நான் ஏமாந்துட்டேன், அவங்க நல்லா என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல. மாயா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த இடத்துக்கிட்ட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் ட்ரை பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த நகை எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு அந்த மகாலிங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறது அந்த புவனேஸ்வரி தான். எனக்கு என்னமோ அந்த புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லி தான் இப்படிப்பட்ட ஒரு வேலை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அப்போ புவனேஸ்வரி வீட்டில் தான் அந்த நகை இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படியாவது அந்த வீட்டில் உள்ள நகையை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு மாயா சொல்ல. அப்போ சிவா கேட்குறாரு, எப்படி அந்த நகையை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, அந்த நகையை எடுக்கணும், அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம சிவா கேட்குறாரு, என்ன பண்ணலாம் மாயா அப்படின்னு. அப்போ மாயா ஒரு பிளானை சொல்கிறாங்க. இதை கேட்டதோட சிவாவும் சரி இதையே பண்ணிடுவோம், அப்போ தான் அந்த நகை வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேராக பார்வதியை பார்த்து, இங்கே பாரு அவர் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட பார்வதி அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ சிவா நேராக பார்வதியை பார்த்து, அண்ணன் வெளியில் வரட்டும்டி, அதுக்கப்புறம் உன் விஷயத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டும் கோவத்தில் சிவா அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.